கடலூரில் அதிமுகவினர் 2 அணிகளாக அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இரு பிரிவினராக அதிமுகவினர் மரியாதை செலுத்த வந்தது ஏன்? அபிநயா, பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அண்ணாவின் சிலைக்கு அதிமுகவினர் மற்றும் திமுகவினர், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சியினர் தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடலூரில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் ஆதரவாளர்கள் இன்று காலை கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து MC சம்பத் அவருக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத்துக்கு எதிரணி இருக்கக்கூடிய கழக எம்ஜிஆர் மன்றி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் CKS கார்த்திகேயன் தலைமையில் அதிமுகவினர் ஒரு அணியினர் இவர்கள் சென்றவுடன் அவர்கள் மாலை அணிவித்ததால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் எடப்பாடி அணியினர் தற்போது 2 பிரிவுகளாக செயல்பட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் மாவட்ட செயல்பாடுகள் தவறாக இருப்பதாகவும் அவர்கள் செயல்பாடுகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறி தற்போது CKS கார்த்திகேயன் தற்போது அவர்கள் ஒரு தனி அணியாக சென்று மாலை அணிவித்திருக்கிறார்கள். இதே போல்தான் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் நினைவு நாள் பிறந்த நாள் முன்னிட்டும் இதே போல்தான் தனித்தனியாக மாலை அணிவித்தனர். பெரியாருடைய நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளுக்கும் இதே போல்தான் தனித்தனியாக மாலை அணிவித்தனர். தற்போது பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நிலையத்திலும் தற்போது கடலூரில் அதிமுக 2 அணிகளாக மாலை அணிவித்திருப்பது கட்சியினரிடையே ஒரு பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரேம்.